الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اركعوا واسجدوا واعبدوا ربكم وافعلوا الخير لعلكم تفلحون صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم ما من شيء أثقل في الميزان من حسن الخلق أو كما قال عليه الصلاة والسلام உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடியவரான அல்லாஹ்வுக்கே சர்வபுகழும் அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகில் வாழக்கூடிய மக்களை நேரான சீரான பாதையிலே வழிகாட்டுவதற்காக ஒரு உலகத்திற்கு அன்பாக அருளாக உயிரிலும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்னாரின் சுன்னாக்களை வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த கண்ணியமான சஹாபாக்கள் தாபிஊன்கள் நல்லடியார்கள் இவ்வுலகில் வாழக்கூடிய முஃமினான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய மாளிகை இஹ்திகாஃப் நியத்து அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை இயன்றளவு ஒரு வாழ்க்கையிலே எடுத்து நடந்தும் அவனால் ஹராமாக்கப்பட்ட விடயங்களை வாழ்க்கையில் முழுதாக அவைகளை தவிர்த்து நடந்து கொள்ளும்படி முதற்கன் எனக்கும் அப்பாலுக்கும் தக்வாவை கொண்டு வசீகத் செய்து கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா நாங்கள் கேட்காமலே எங்களுக்கு அல்லாஹ் இந்த தீனை நசீபாக்க இருக்கிறார். நாங்கள் எல்லாரும் முஸ்லிம்களாக இருக்கிறோம், முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம் அனைவரையும் முஸ்லிம்களாகவே மௌத்தாக்குவார். அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனைகளில் மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனை தான் அவர்களுக்கு ஆட்சி வீடு கொடுக்கப்பட்டிருந்தது. பொருளாதார அமைச்சராக இருந்தார்கள், சகல துறைகளிலும் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள். அவர்களுடைய துஆக்களில் மிக முக்கியமான ஒரு துஆ தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறார். அவர்கள் அடிக்கடி அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள், தவஃபனி முஸ்லிமன் வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ், என்னை முஸ்லிமாக மௌத்தாக்குவாய். எப்படி வாழ்கிறோமோ முஸ்லிம்களாக அப்படியே அல்லாஹ் தஆலா எங்களை மௌத்தாக்குவார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கண்ணியமான இந்த இஸ்லாத்துடைய அடையாளம் என்ன? இஸ்லாம் என்றால் என்ன? இஸ்லாம் என்றால் நாங்கள் எதை விலகி இருக்கின்றோம்? இஸ்லாத்துடைய மிகப்பெரிய பகுதியே ஒரு மனிதன் பண்பாடாக வாழ்ந்துவிட்டு மௌத்தாக்குவது. நீங்கள் குர்ஆனை படித்து பார்த்தால் உங்களுக்கு விளங்கும். அல்லாஹ் குர்ஆனிலே நிறைய இடங்களில் இபாதத்துகளை பேசியதை விட, தொழுகையை பேசியதை விட, நோன்பை பேசியதை விட அல்லாஹ் தஆலா பண்பாடை பற்றி அல்லாஹ் தஆலா பேசியிருக்கிறார். அஹ்லாக்கை பற்றி அல்லாஹ் தஆலா பேசியிருக்கிறார். நீங்கள் ஒற்றுமையாக இருங்கள், பொறுமையாக இருங்கள், உபகாரம் செய்யுங்கள், மற்றவர்களை மதித்து நடங்கள், ஒருவருக்கு ஒருவர் நல்ல விடயத்திலே உதவி செய்யுங்கள், நல்லதை ஏவுங்கள், மோசமானவைகளை நீங்கள் தடுங்கள், மற்றவர்களை பற்றி கெட்ட எண்ணம் வைக்காதீர்கள், மற்றவர்களுடைய குறைகளை துருவி துருவி ஆராயாதீர்கள். இப்படி குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஏராளமாக அல்லாஹ் தஆலா இபாதத்துகளை விட அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் பண்பாட்டை பற்றி பேசுகிறார். குர்ஆன் சொல்லுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் ருக்கு செய்யுங்கள், வஸ்ஜுது வஅபுது ரப்பக்கும், நீங்கள் சுஜூத் செய்யுங்கள், உங்களுடைய இறைவனை நீங்கள் வணங்குங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா அடுத்த தொடரிலே சொல்கிறான், வஃஅலுல் கைர, நீங்க நல்லதையும் செய்யுங்கள், நல்ல விடயங்களை செய்யுங்கள், மக்களுக்கு உதவியாக இருங்கள்,
சூரத்துல் முஃமினூனின் அல்லாஹ் தஆலா ஆரம்ப வசனங்களிலே பேசுகின்ற ஒவ்வொரு ஆயத்திலும் ஆரம்பிக்கிறது ஆழமான கருத்துக்களை எங்களுக்கு சொல்லித் தருகிறது, பெருமதியான விடயங்களை முன்வைக்கிறது. என்ன சொல்கின்றான் அல்லாஹ் தஆலா? கத் அஃலஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். யார் முஃமின் என்றால்? நீளமான தாடி வைத்திருக்கிறார், ஜுப்பா அணிந்திருக்கிறார், விடாமல் கணக்கன் கொடுக்கிறார், ஜகாத்தை பேணி கொடுக்கிறார், அமல்களிலே பேணுதலாக இருக்கிறார். இவரை மற்றும் இஸ்லாம் குர்ஆன் முஃமின் என்று சொல்லவில்லை. இவைகளும் முஃமின்களுடைய பண்புகள் தான், நாங்கள் மறுக்கவில்லை. ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்ற வசனங்களை பாருங்கள். கத் அஃலஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அந்த முஃமின்கள் எப்படியாப்பட்டவர்கள் என்றால் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்கள் அவர்களுடைய தொழுகையிலே உளத்தூய்மையாக இருப்பார்கள். தொழுகை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகிறார். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார் வல்லதீன ஹும் அனில் லஹ்வி முஹ்ரிதூன், அந்த முஃமின்கள் எப்படியாப்பட்டவர்கள் என்றால் பொதுவாக தேவையில்லாத விடயங்களை விட்டு அவர்கள் தவிர்த்துக் கொள்வார்கள். தொழுகை மட்டும் அல்லாஹ் பேசவில்லை, அடுத்த ஆயத்திலே சொல்கிறான் அவர்களுக்கு அவசியம் இல்லாத, தேவையில்லாத, பிரயோசனம் இல்லாத விடயங்களை விட்டு அவர்கள் தவிர்த்திருப்பார்கள். திரும்ப அல்லாஹ் தஆலா சொல்கிறான் வல்லதீன ஹும் பிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன், அந்த முஃமின்கள் எப்படியா இருப்பார்கள் என்றால் ஜகாத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இபாதத்தை சொல்கிறான். திரும்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? வல்லதீன ஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், அந்த முஃமின்கள் எப்படியாப்பட்டவர்கள் என்றால் தன்னுடைய மர்மஸ்தானத்தை பாவத்திலிருந்து, விபச்சாரத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வார்கள். பண்பாட்டை அல்லாஹ் தஆலா பேசுகிறார். தொடராக அல்லாஹ் தஆலா சொல்கிறார் அந்த முஃமின்கள் எப்படியாப்பட்டவர்கள் என்றால் வல்லதீன ஹும் லிஅமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன், அவர்களுக்கு அமானிதங்கள் ஒப்படைக்கப்பட்டால் அந்த அமானிதத்துடைய விடயத்திலே பேணுதலாக இருப்பார்கள். அமானிதம் என்றால் பொருள்கள் மட்டுமல்ல, சில நேரம் சில ரகசியங்கள் அமானிதங்கள். இந்த அமானிதத்தை பாதுகாப்பார்கள். பண்பாட்டை அல்லாஹ் தஆலா பேசுகின்றார். நீங்கள் குர்ஆனிலே ஏராளமாக பார்க்கலாம். நீங்கள் ஒரு பக்கத்தை திறந்து பார்த்தால், வாசித்து பார்த்தால், ஆராய்ந்து பார்த்தால் அதிலே இபாதத்துகளை பேசுவது மட்டுமல்லாமல் அல்லாஹ் தஆலா பண்பாட்டை அழுத்தமாக பேசியிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை கேட்டால் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்தை கேளுங்கள் அல்லாஹ்விடத்தில். அதுதான் சொர்க்கத்துடைய உயர்ந்த இடம், அதுதான் சொர்க்கத்திலே ஆக சிறப்பான சொர்க்கம். இந்த ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்திற்கு வாரிசுக்காரர்கள் யார்? 5 நேர தொழுகையில் விடாமல் தொழக்கூடியவர்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு வருடமும் விடாமல் நோன்பிலே உம்ரா செய்பவர்கள் மட்டுமல்ல, ஜகாத்தை நிறைவேற்றுவர்கள் மட்டுமல்ல, பண்பாட்டு ரீதியாக நல்ல முறையிலே நடந்து கொள்பவர்களும் அமல்களிலே பேணுதலாக இருப்பவர்களும் அல்லாஹ் தஆலா சொல்கிறார் உலாயிக ஹுமுல் வாரிதூன் அல்லதீன யர்ஃபூனல் ஃபிர்தௌஸ் ஹும் ஃபீஹா காலிதூன். ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்திலே நிரந்தர அனந்தரக்காரர்கள் யார்? அனந்தர உடையவர்கள் யார் என்றால் பொதுவாக மக்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வார்கள். நாங்கள் பள்ளிக்கு வருகின்றோம், ஒரு ஃபர்லான கடமை நிறைவேற்று. ஃபர்லான கடமை முடிந்ததன் பின்னால் வெளியே போகின்ற பொழுது எமக்கு மிக நெருக்கமான அல்லது நெருக்கமில்லாத ஒருவரை சந்திக்கின்றோம். அவரோடு நாங்கள் புன்சிரிப்பு இல்லாமல், அழகான முறையில் சலாத்தை சொல்லாமல், முகம் திருப்பிக் கொண்டே போய்விட்டோம் என்றால் எங்களுடைய தொழுகை நாங்கள் சரியாக நிறைவேற்றவில்லை என்பதுதான் அர்த்தம். சரியாக தொழுதிருக்கிறோம் என்றால் எங்களுடைய விரோதியை கண்டாலும் கூட நாங்கள் அவர்களிடத்திலே புன்சிரிப்போடு சலாம் சொல்லுவோம். இது
ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகை அடையாளம். இது அவர் தொழுகையிலே போய்தலா இருப்பதற்கு அடையாளம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலமாக்கள் சொல்வார்கள், தீன் என்றால் என்ன, மார்க்கம் என்றால் என்ன? மார்க்கம் என்றால் நாங்கள் எங்களுடைய பார்வையை விழுந்து விடுவது என்ன? தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், உம்ராக்கள், குர்ஆன் திலாவத்துகள், திக்ர்கள், அவுராதுகள். உலமாக்கள் சொல்கிறார்கள், இவைகள் மட்டுமல்ல தீன், இவைகள் மட்டுமல்ல மார்க்கம். يعلمون الحق ويرحمون الخلق. தீன் என்றால் உண்மையை விளங்குவதும் அல்லாஹ்வை விளங்குவதும் ஹல்குகளுடன் படைப்பினர்களுடன் இரக்கமாக நடந்து கொள்வதுதான் தீன் என்று உலமாக்கள் பேசுவார்கள். ஒருவர் ஈமான்தாரியாக அல்லாஹ்வை நம்பக்கூடிய ஒருவராக இருந்தால் அவருடைய பண்பாடு எப்படி இருக்கும், எப்படி இருக்க வேண்டும்? ஒருவர் நன்றாக தொழுகிறார், ஜகாத்தை நிறைவேற்றுகிறார், விடாமல் அவர் கலக்க தொழுகையில் ஈடுபடுகின்றார். ஆனால் அவருடைய வீட்டுக்கு வருகின்ற விருந்தாளிகளோடு இரக்கமான முறையில் அவர் நடந்து கொள்ளவில்லை என்றால் அவரிடத்தில் ஈமான் கிடையாது. ஒருவர் தொழுகிறார், இமாம் ஜமாத்துடன் அவர் இருந்து தொழுகிறார், ஆனால் பக்கத்து வீட்டாருடன் அவர் கோபித்துக் கொண்டிருக்கிறார், இவரால் பக்கத்து வீட்டார் நோவினை பெறுகிறார் என்றால் அவர் ஈமான்தாரி கிடையாது. நான் சொல்லவில்லை, அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் ضيفா. யார் அல்லாஹ்வையும் மறுமையிலையும் ஈமான் கொண்டிருக்கிறாரோ அவர் விருந்தாளியை கண்ணியப்படுத்துங்கள். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபலா யுஜாரஹு. யார் ஒருவர் அல்லாஹ்வை மறுமையிலையும் ஈமான் கொண்டிருக்கிறாரோ அவர் பக்கத்து வீட்டாருக்கு நோவினை கொடுக்காமல் இருக்கட்டும். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். யார் அல்லாஹ்வை மறுமையிலையும் ஈமான் கொண்டிருக்கிறாரோ அவர் பேசினால் நல்லதை பேசட்டும், இல்லாவிட்டால் மௌனமாக இருக்கட்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையிலே எனக்கு மிக விருப்பமானவர், எனக்கு மிக நெருக்கமானவர், விருப்பமானவர் நெருக்கமானவர், அவர் விருப்பத்துக்குரியவராக இருப்பார், எனக்கு மிக நெருக்கமாக இருப்பார். அவர் யார் என்றால் அஹ்ஸனுஹும் அஹ்லாகா, நல்ல முறையிலே பண்பாடை வளர்த்தி உலகத்திலே வாழ்கிறார். வித்தியாசமா விலகிக் கொள்ளாதீர்கள், வித்தியாசமா விலகிக் கொள்ளாதீர்கள். நன்றாக உன்னிப்பாக கவனியுங்கள். தொழுகையாளியை இந்த இடத்திலே குறிப்பிடவில்லை, உம்ராக்களை செய்கின்றவர்களை இந்த இடத்திலே குறிப்பிடவில்லை, ஹஜ் செய்கின்றவர்களை குறிப்பிடவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு மிக நெருக்கமானவர் யார் என்றால், எனக்கு மிக விருப்பமானவர் யார் என்றால் அஹ்ஸனுஹும் அஹ்லாகா, நல்ல பண்பாடோடு நல்ல மனிதர்களோடு நல்ல முறையிலே நடந்து கொண்டவர் தான் எனக்கு மிக நெருக்கமாக மிக விருப்பமானவராக கியாமத்துடைய நாளில் இருப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொன்னார்கள், நாளை மறுமையிலே எனக்கு மிக கோபத்துக்குரியவராக, எனக்கு மிக தூரமாக இருக்கக்கூடியவராக என்றால் நல்ல முறையிலே பண்பாடாக நடந்து கொள்ளாது, இவர் எனக்கு மிக தூரமாக இருப்பார், மிக வெறுப்புக்குரியவராக இருப்பார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முஸ்லிமுடைய அடையாளமும் அவர் நல்ல பண்பாடுள்ள மனிதராக இருப்பார். எங்களை அடையாளம் காணுகின்றவர்கள் இவர் ஒரு முஸ்லிம் என்று அடையாளம் காண வேண்டும் என்றால் தொழுகையை விட, நோன்பை விட, ஜகாத்தை விட, ஏனைய கடமைகளை விட நல்ல மனிதராக வாழ்ந்திருக்கிறாரே, இதுதான் ஒரு முஸ்லிமுடைய அடையாளம். ஏனென்றால் நாங்கள் மரணித்தால் எங்களோடு எங்களுடைய குணம் வராது. மரணிக்கின்ற பொழுது அவைகள் மறைந்துவிடும். எங்களுடைய தோட்டங்கள், வியாபார ஸ்தலங்கள் எதுவுமே எங்களுக்கு நிலைத்திருக்காது. நாங்கள் மரணித்தவுடன் அவைகளும் மரணித்துவிடும், பங்கு பிரிக்கப்பட்டுவிடும். இலங்கையில் ஒரு தனவந்தரை சந்தித்து பேசுகின்ற பொழுது அவரிடத்தில் ஒரு
நெருக்கமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு கொஞ்சம் படிச்சாங்க, அவங்களோட பேச டைம் ஃபுல் பிஸி. கொஞ்சம் வசதி வாய்ப்பு வந்துட்டாங்கன்னா அவங்களோட பேச டைம் ஃபுல் பிஸி. பெரிய உத்தியோகத்தில் இருந்தாங்கன்னா அவங்களோட பேச கஷ்டம், சரியான பிஸி. அவரோடு உரையாடுகின்ற பொழுது அவரிடத்திலே அவரோடு பேசுகின்ற பொழுது நாம் தெரிந்து விடவும் தான் என்றாலும் அவரிடத்தில் கேட்கிற நேரத்தில் அவர் சொன்னார், எனக்கு 4 கடைகள் இருக்கிறது. 4 கடைகளில் வியாபாரம் முடிந்து ஒரு நாளைக்கு எந்த கடை அதிகமான வருமானத்தை ஈட்டி தருகிறதோ அந்த கடையுடைய லாபத்தை நான் சதகா செய்வேன். நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது கேட்டோம், இதனோடு நீங்கள் ஒருவர் பேசுறது உங்களுக்கு சிரமத்தை தரலையா? உங்களுக்கு வேற வேலைகள் செய்யலாமே? இதை கேட்கிற நேரத்தில் அவர் சொன்னாரு, இலங்கையில் வாழ்ந்த ஒரு கல்விமான் சொல்வது சில நேரம் அசௌகரியத்தை ஏற்படுத்தும் என்பதற்காக சொல்லவில்லை. சொல்கிறார், அவர் 6 அடி உயரம் உள்ளவர், முஸ்லிம் சமூகத்துக்கு மிக நெருக்கமானவர், முஸ்லிம் சமூகத்துக்கு பாரிய சேவைகளை செய்தவர், 6 அடி உயரம் உள்ளவர். என்னை காட்டி சொன்னார், உங்களை விட தனிப்பமானவர், மிக அழகானவர், ஒரு அரபியை போன்று இருந்தார், வசதி வாய்ப்போடு இருந்தார். சொன்னாரு, 80 வயசுல அவர் மௌத்தாகினார். ஒரு 10 வயது குழந்தையை எப்படி சுமக்க முடியுமோ அவருடைய மரணத்தை, ஒரு 10 வயது பிள்ளை மௌத்தாகினால் எவ்வளவு பாரமாயிருக்கும், அது போன்று ஆகிவிட்டார். சொன்ன வந்த விடயம் என்னவென்றால், ஆனால் அவருடைய பணத்தை பற்றி இன்று மக்கள் பேசுகிறார்கள். அவருடைய உடல் ஜகாத்திரத்தை மக்கள் பேசவில்லை, அவருடைய அழகை பற்றி மக்கள் பேசவில்லை, அவருடைய உயரத்தை பற்றி மக்கள் பேசவில்லை. இன்று வரைக்கும் அவருடைய நல்ல பண்பாடுகளை இந்த மண்ணிலே மக்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் செய்ய வேண்டிய ஆபத்திலே கடமை. முஸ்லிமுடைய அடையாளம் எப்படி இருக்குது? ஒரு வீட்டுக்கு போனால் 1000 குருசி பெருசாக போடப்பட்டிருந்தால் அது முஸ்லிம் வீடு என்று அடையாளம் காணுகின்றோம். ஒரு வாகனத்தில் ஏறினால் ஆதாமின் ஃபதுலி ரப்பி என்று அடையாளம் போட்டிருப்பார்கள், அதை முஸ்லிம் அடையாளம் காணுகின்றோம். இல்லை சகோதரர்களே, இதைவிட பண்பாட்டு ரீதியாக நல்ல முறையில் நடந்து கொண்டு, பேச்சுவார்த்தையிலும் சரி, நடைமுறையிலும் சரி, உதவி செய்வதிலும் சரி, எல்லாத்திலையும் நல்ல முறையில் நடந்து கொள்வதை வைத்து எங்களை பார்த்து சொல்ல வேண்டும், இவர் ஒரு முஸ்லிம். என்னை உட்பட நான் சொல்கிறேன், இது பலகீனமாக பாருங்கள். நாங்கள் மாற்று மத சகோதரர்களோடு கலந்து சேர்ந்து வாழ்கின்ற காலம் இது. அப்படித்தான் இருக்க வேண்டிய ஒரு நிலைமை. அவர்களுடைய வீட்டுக்கு போய் பாருங்கள். நான் பேசுகின்ற சிங்களம் சில நேரம் உங்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் என்றால் ஒரு கதைக்கு சொல்கின்றேன். போனவுடன் அவர்கள் கேட்பார்கள், அவர்த ஆவதே சனிப்பு இன்னவத, அம்மா தாத்தல போவத சனிப்பு இன்னவத, தேக்க போகுது என்று கேட்டு அவங்கள வீட்டில் இருக்கிற நல்ல பாத்திரங்களை தேனை ஊற்றி தருவார்கள். நாங்கள் நீங்கள் அனுபவித்திருக்கின்றோம். அப்படி நல்ல பண்பாடாக நடந்து கொள்வார்கள். இது ஒரு முஸ்லிம் வீட்டுக்கு வந்தால், ஒரு மாற்று மத சகோதரர் எங்களுடைய வீட்டுக்கு வந்தால் நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? வீட்டில் ஒதுக்கி வச்ச பாத்திரத்தை வச்சுதான் தேவை குடிப்போம். கட்டக்கால் இருப்பாரோ, கட்டக்கால் பிந்தாவசம் குடிச்சாலும் அதுக்கு கழுவுறதுக்கு எங்கள் மார்க்கத்தில் வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. கூட்டிக் கொண்டு வந்தவங்க சொல்லுவோம், இது 2 தடவை 3 தடவை சரி, 4ஆம் தடவை அவங்களை கூட்டிக் வந்துருவாங்க. எங்களோட மார்க்கத்தை அவர்கள் எப்படி பின்பற்றுவார்கள்? வரலாறை படித்து பாருங்கள், புரட்டி பாருங்கள். தொழுகையை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களை விட, ஜிஹாதிலே போய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை விட, ஜகாத்துடைய ஹஜ்ஜுடைய கடமைகளை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை விட, ஒரு மனிதனுடைய பண்பாட்டை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் இந்த உலகத்தில் அதிகம் பேர் இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு ஆண் பல திருமணம் முடித்தால்
4 திருமணமோ அல்லது 2 திருமணம் முடித்தால் அந்த ஆண் மௌத்தாகினால், இந்த பெண் திருமணம் முடிக்காமல் இந்த பெண் மௌத்தாகினால் 2 பேரும் சொர்க்கவாதிகளாக இருந்தால் சேர்ந்து வாழ்வார்கள். கணவனுக்கு 2 மனைவி இருந்தால் 2 மனைவியும் சொர்க்கவாதிகளாக இருந்தால் 2 மனைவியும் இந்த கணவனோடு சேர்ந்து சொர்க்கத்தில் இருப்பார்கள். கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு பெண் ஒரு கணவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவர் மௌத்தாகியதன் பின்னால் அந்த கணவனுக்காக இத்தாவை நிறைவேற்றியதன் பின்னால் இந்த பெண் இன்னொரு திருமணம் முடிக்கின்றார். இந்த திருமணம் முடித்து அவர்கள் மௌத்தாகிவிட்டார்கள் என்றால் இந்த பெண்ணுக்கு கிடைத்த 2 கணவன்மார்களும் சொர்க்கத்தில் இருக்கிறார். யாரை தேர்ந்து? ஆணுக்கு பல பெண்களுக்கு இருக்கிறார். சொர்க்கத்தில் எப்படி 2 மனைவாரும் இந்த 2 கணவன்மாரும் இந்த பெண்ணுக்கு எப்படி இருப்பார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த 2 கணவன்மார்களுக்கு மத்தியில் அந்த பெண்ணுக்கு விருப்பம் கொடுக்கப்படும். எந்த கணவரையாவது நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி சொல்லப்பட்டதன் பின்னாலும் அந்த பெண் யாரை தேர்ந்தெடுப்பார் என்றால் 2 பேரும் சொர்க்கவாதிகள் தான். அந்த 2 பேரில் யாரை தேர்ந்தெடுப்பார்கள் என்றால் அந்த 2 பேரில் யார் நல்ல பண்பாடுள்ளவர்களாக இருந்தார்களோ அவர்களை இந்த பெண் தேர்ந்தெடுத்துக் கொள்வார். இபாதத்தை சொல்லவில்லை. சொல்வதனால் நீங்கள் வித்தியாசமா விளங்கிக் கொள்ள வேண்டாம். சிலர் சொல்வாங்க, இபாதத்தில் நாம் அகலாக்கோடு நடந்தால் சொர்க்கம் போகலாம் என்று நினைப்பீர்கள். இல்லை, அப்படி அது சொல்லவில்லை. இதையும் இணைத்து இஸ்லாம் பேசுகிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறுதியாக நாங்கள் மரணித்ததன் பின்னால் எங்களை பற்றி நல்லதை பேசக்கூடிய விடயங்களின் உலகத்தில் நாங்கள் செய்திருப்போம். யாரும் சொல்லக்கூடாது இவர் மௌத்தாகினது நல்லம் என்று யாரும் எங்களை பார்த்து பேசக்கூடாது. நாங்கள் மௌத்தாகினால் இவர் எப்பயோ போவேண்டியால் இப்ப வைக்கிறார் மா கொல்ல முடிஞ்சு இப்படி யாரும் பேசக்கூடாது. நாங்கள் மௌத்தாகினால் எங்களை பற்றி கவலைப்படக்கூடிய ஒரு சமூகத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும். அப்படி நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் எங்களுக்கு மீதமாக இருக்கின்ற மிகப்பெரிய சொத்து. ஒரு சம்பவத்தை சொல்லி முடிவுக்கு வருகிறது. அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் ஒவ்வொரு நாளும் சுபஹ் தொழுகைக்கு பின்னால் இந்த சம்பவத்தில் சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இதனுடைய கருத்து மிகவும் ஆழமிக்கவில்லை, யோசிக்க வேண்டியவர்களுடைய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் ஒவ்வொரு நாளும் சுபஹ் தொழுகைக்கு பின்னால் ஒரு பாலைவனத்தை நோக்கி புறப்படுவார்கள். அந்த பாலைவனத்துடைய நடுவிலே ஒரு குடிசை இருக்கும். அந்த குடிசைக்கு போய் வருவார்கள். இதை அவதானித்த உமர் ரலியல்லாஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள் எப்படி சரி ஒரு எண்ணம் இருந்துச்சு, நன்மையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை உந்த வேண்டும். இதற்கு அப்படி எண்ணம் இருக்குதா? பெரும்பாலும் ரொம்ப குறைவுதான். நன்மையில் உந்த வேண்டும். அதானுடைய போட்டி வச்ச அதான் சொல்றது தயாரில்லை. பள்ளியில் ஒரு சிறுவன் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, சிரமமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் போட்டி போடுகின்றோம்? நன்மையில் போட்டி போட வேண்டும், நன்மையில் பொறாமைப்பட வேண்டும், நன்மையில் ஒருவர் மற்றவரை முந்த வேண்டும். இதுக்கு ஒரு தலைவராக இருக்க வேண்டும் என்றும் அல்ல, ஒரு சமூகத்துடைய தலைவராக இருக்க வேண்டும் என்றல்ல, ஒரு பெரிய ஒரு பதவியில் இருக்க வேண்டும் என்றும் கிடையாது. சாதாரண ஒரு மனிதருக்கு கூட நன்மையில் போட்டி போடலாம். அது உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு ஆசை இருந்தது, எப்படியாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை நன்மையில் உண்ண வேண்டும். பின்துயர்ந்து போனார்கள். அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் அந்த குடிசைக்கு போய் சில நிமிடங்கள் இருந்துவிட்டு வெளியே போனதன் பின்னால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த குடிசைக்குள் நுழைந்தார்கள். அங்கே பார்த்தால் ஒரு பெண்மணி இருக்கிறார், வயது முதிர்ந்த ஒரு பெண்மணி. இதெல்லாம் நாங்கள்
நினைச்சே பார்த்துக்க மாட்டோம். இப்படி ஒன்று வாழ்க்கையில செய்யணும் என்ற உள்ளத்தில தோண்டியே இருக்காது. சாதாரண தரத்திலிருந்து பெரிய ஆள்கள் கூட சின்னதை மறந்துக்கலாம். சாதாரண தரத்தில இருந்து ஒரு வியாபாரம் செஞ்சு ஒரு இடத்துக்கு வந்து நல்ல வாய்ப்பு வசதி வாய்ப்போடு இருந்தவங்க கூட வளர்ந்த ஊரை மறக்கிறார்கள், இருந்த சமூகத்தை மறக்கிறார்கள், குடும்பத்தை மறக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடாது. நல்ல மனிதராக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில எல்லா அம்சங்களும் அது நல்லதாகவே தான் இருந்திருக்கிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வெளியே போனதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நுழைகிறார்கள். நுழைந்து கேட்டார்கள், நீங்க யார்? அந்த பெண்மணி சொன்னால், நான் ஒரு பெண்மணி, எனக்கு 2 கண்களும் விளங்குதில்லை, என்னுடைய கணவர் வஃபாத்தாகி நீண்ட காலம். இந்த வரக்கூடியவர் உங்களுக்கு தெரியுமா? ஒவ்வொரு நாளும் சுப தொழுகைக்கு பின்னால் வந்து உங்களுடைய வீட்டுக்கு வருகிறார், அந்த ஆணை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அந்த பெண்மணி சொல்றார், வல்லாஹி லா அரிஃபுஹு, அந்த மனிதன் எனக்கு தெரியாது, யார் என்பது எனக்கு தெரியாது. பக்தியெல்லாம் கேட்டாங்க, அவர் வந்தவங்களுக்கு என்ன செய்வார்? அவர் வந்தவங்களுக்கு என்ன செய்வார்? சொன்னாங்க, அவர் வீட்டை சுத்தப்படுத்துவாரு, அவருடைய ஆடைகளை கழுவி தருவாரு, எனக்கு சாப்பாடுகளை சமைத்து விட்டு அவர் வைத்துடுவார். ஆனால் வரக்கூடிய மனிதர் அவர் என்ன கலர், என்ன பதவியில் இருக்கிறார் எதுவுமே தெரியாது. இந்த இஹ்லாஸ் இருக்க வேண்டும், இந்த மன தூய்மை இருக்க வேண்டும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய வஃபாத்துக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சாங்க, இந்த பணியை நான் செய்யணும். எவ்வளவு பெரிய ஒரு தூய்மையான எண்ணம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, இவர் மௌத்தாகினால் இந்த பணியை நான் செய்ய வேண்டும். இன்றைக்கு எங்க ஊர்கள்ல சில பணிகளை செஞ்சுட்டு மௌத்தாக இருக்கிறாங்க, ஆனா அதை அடக்கிறதுக்கு யாரும் இல்லை. அந்த இடத்தை பூர்த்தி செய்வதற்கு ஆட்கள் இல்லை, ஒற்றுமை இல்லை, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, குடும்பங்கள் பிளவுபட்டு, உறவு முறைகள் பிளவுபட்டு, கணவன் மனைவி பிளவுபட்டு, பெற்றோர்கள் பிள்ளைகள் பிளவுபட்டு, மாமி மருமகன் பிளவுபட்டு, மாமி மருமகன் பிளவுபட்டு, சமூகம் ஒரு தூரத்துக்கு போய் கொண்டிருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சாங்க, இந்த வேலையை நான் செய்வேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சாங்க, இந்த வேலையை நான் செய்வேன். அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகி அடுத்த நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆசையோடு அந்த குடிசை பக்கம் ஓடுகிறார். ஓடி அந்த வீட்டுடைய கதவை தட்டி, அந்த பெண் கதவை திறந்து, இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பணிகளை செய்தார்களோ, என்ன சிறுவர்களை செய்தார்களோ அத்துணை சிறுவர்களும் செய்தார்கள். சாப்பாட்டை கையில கொடுத்தார்கள். சாப்பாட்டை, அந்த ஈத்தம் பழத்தை சாப்பிட்டு விட்டு அந்த கண் தெரியாத அந்த பெண் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்டார்கள், வளமையாக வரக்கூடிய அந்த மனிதர் இன்னைக்கு வரலையான்னு கேட்டார். வளமையாக ஒரு ஆள் வருவாரே, அவர் வரலையா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆச்சரியம் அடைந்தார்கள். கேட்டார்கள், பெண்ணே, தாயே, உங்களுடைய 2 கண்களும் குருடாக இருக்கிறது, நேற்று யார் வந்தார், இன்று யார் வந்தார் உங்களுக்கு தெரியாது, எப்படி நீங்கள் வித்தியாசத்தை அறிந்து கொண்டீர்கள்? சொன்னார்கள், இல்லை, நேற்று வந்த மனிதர் வளமையாக வந்தால் எனக்கு ஈத்தம் பழத்தை தருகின்ற பொழுது கொட்டை எடுத்துவிட்டு தருவார். இன்றைக்கு வந்தவர் கொட்டையோடு தந்திருக்கிறார். நான் நினைத்துக் கொண்டேன், நேற்று வந்தவர் மௌத்தாக இருப்பார் என்று நினைத்துக் கொண்டே இருந்தார். சொன்னாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய பேரை சொல்லி சொன்னார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுது உங்களை நன்மைகளால் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் மௌத்தானதன் பின்னாலும் உங்களை நன்மையினால் எனக்கு எந்த பாக்கியம் கிடைக்கவில்லை என்று அழுதார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஹ்லாக்குகளை, பண்பாடுகளை, நல்ல நல்ல குணங்களை சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தஹ்தரன மினல் மஅரூஃபி ஷையன், எந்த ஒரு நன்மையை நீங்கள் லேசாக கருத வேண்டாம். வலவ் அன் தல்கா அஹாக பிவஜின் தல்கின், உங்களுடைய சகோதரரை பார்த்து சிரிப்பு சிரிக்கிறீர்கள், சிலவா போகுது சிரிப்பு, நயவஞ்சகத்துடைய சிரிப்பு அல்ல, ஏமாற்றத்துடைய சிரிப்பு அல்ல, ஒரு இரக்கத்துடைய சிரிப்பு சிரித்தாலும் அதற்கும் நன்மை எழுதப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
பேசக்கூடிய ஒரு சமூகத்தை நாங்கள் உருவாக்கிவிட்டு ஒரு சமூகத்துக்கு முன்னால் நல்லா வாழ்ந்துவிட்டு மௌத்தாகுவதற்கு வல்ல நாயகம் அனைவருக்கும் தோற்றம் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ ஹுவல் முஸ்தஹிக்குல் ஹம்தி வல் ஸனா நஸ்தஈனு பிஹி பிஸ்-ஸர்ராஇ வad-ضراء ونستغفره ونستهديه لما يقربنا إليه ونؤمن به ونتوكل عليه في جميع حالاتنا ونصلي ونسلم على أفضل مبعوث للعالمين وأول مشفع في يوم الأرض والحساب أدى الأمانة وبلغ الرسالة ونصح الأمة وجاهد في الله حق جهاده حتى يأتيه اليقين. أما بعد، اللهم صل على محمد وعلى آل محمد. فلقد كان النبي صلى الله عليه وسلم صادقا أيها المسلمون في كل ما بلغ عن ربه، لأن الله تعالى عصمه من الكذب. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. يا أيها الناس توبوا إلى الله قبل أن تموتوا وبادروا بالأعمال الصالحات. والله تبارك وتعالى يقول وهو أصدق القائلين: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اركعوا واسجدوا واعبدوا ربكم وافعلوا الخير لعلكم تفلحون. بارك الله بارك الله بارك الله بارك الله لنا ولكم في القرآن العظيم ونفعنا وإياكم بآيات والذكر الحكيم. أقول قولي هذا واستغفر الله لي ولكم استغفروه إنه